டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒற்றை தலைவலி, மைக்ரேன். இதற்குரிய காரணங்கள் என்ன, எப்படி நம்ம மற்ற தலைவலியிலிருந்து இதை வித்தியாசப்பட்டு தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி இதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இல்ல ஹோம் ரெமடிஸ் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப தலைவலி அப்படின்னாலே இந்த தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதிலும் இந்த ஒற்றை தலைவலி இருக்கு பாத்தீங்களா, அது பெரும் கொடுமையான ஒரு விஷயம். வந்தா அவங்களுக்கே தெரியாது என்ன பண்றதுங்கிறது தெரியாது. கொஞ்சம் கோபமா மத்தவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப அவ்வளவு மோசமான தலைவலி நம்ம தீராத ஒரு விஷயமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலா ஒற்றை தலைவலியை நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரிய வர்த்தம், சந்திர வர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணா, சூரியன் உதித்ததுல இருந்து அஸ்தமனமாகும் வரை வரக்கூடிய தலைவலி சூரிய வர்த்தம், அப்புறம் அஸ்தமான பிறகு வரக்கூடியது சந்திர வர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த காலகட்டத்துல அந்த சூரிய வர்த்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அழல்வாத குற்றம் அதிகமாக இருக்கும். சந்திராவர்த்தத்துல ஐயவாத குற்றங்கள் அதிகமாக இருக்கும். சோ அதை தன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விடயம். இப்ப என்ன அப்படின்னா, மற்ற தலைவலிக்கும் இந்த ஒற்றை தலைவலியை நம்ம எப்படின்னா, யூஸ்வலா வலிப்பு நோயாளிகளை நம்ம எப்படி நினைப்போமோ அதே மாதிரிதான் இந்த மைக்ரேன் ஹெட்டேக். என்ன காரணம்னா, இது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். இதுல என்ன இருக்கும்னா, ஒரு பக்கம் தலைவலி இருக்கும், ஒரு நாள் இந்த சைடு இருக்கும், ஒரு நாள் இந்த சைடு இருக்கும். இது வருவதற்கு முன்னாடி சில பேருக்கு என்ன இருக்கும்னா, காதுல ஏதோ இரைச்சல் சவுண்ட் இருக்கும், பார்வையில ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருக்கும், குமட்டல் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இது மற்ற தலைவலியில வராது. இந்த தலைவலியில மட்டும் ரொம்ப டிப்பிக்கலா இருக்கும். அதையும் மீறி உள்ள ஏதோ வெடிக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எதனால வருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ நரம்பு அப்படின்னாலே வாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, எது ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிறப்ப, செரிமானத்திற்கு கடினமான உணவுகள் எடுத்துட்டாங்க, வாதத்தை அதிகரிக்கக்கூடிய கிழங்கு பொருட்கள், அதிகமான புளித்த மாவு பண்டங்கள், மைதா போன்றவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வாதத்தை அதிகரித்து ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும். அடுத்து சந்திராவர்த்தத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப பொருட்கள், பால் சார்ந்த உணவுகள். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு. ஸோ செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு, குறிப்பாக ஒற்றை தலைவலினா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா சுக்கு தான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படிங்கிறது ஒரு வழக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு. ஆனா இந்த சுக்குக்கு சொல்றப்ப இதை பொதுவா நம்ம வழக்குகள்ல சொல்றது, அதனாலதான் இதை நான் சொல்றேன். சோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது சுக்கு. சோ சுக்கை நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், தலைவலி வந்தோடனே இலைச்சி 10 போடுவோம். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம இன்டர்னலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல என்ன தரும் அப்படின்னா ஒரு பலன் தரும். சோ எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலாக சுக்கை சீவிட்டு நல்லா நம்ம இந்த கட்டை விரல்ல இந்த அளவுக்கு எடுத்துட்டு தட்டிக்கணும். ஸோ தட்டிட்டு என்ன பண்ணணும்னா, அதனுடன் ஒரு 1.5 டம்ளர் தண்ணீர் சேர்க்கணும். தண்ணீர் சேர்த்துட்டு அதுல லவங்கம், மிளகு இது ரெண்டும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிட்டு இறக்கிட்டு அதுல வேணும்னா பனை வெல்லம் சேர்த்து சிப் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாந்தி, குமட்டல், காது இரைச்சல், கண்கள்ல ஒளி பளிச்சிடுறது, பார்வை துல்லியமாக இல்லாதது டக்குன்னு என்ன செய்யும் அப்படின்னா குறைஞ்சு நார்மல் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததுன்னா இன்னொரு முக்கியமான டீ இருக்கு. ஸோ இதை ஆங்கிலத்துல என்ன அப்படின்னா வில்லோ லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீர் கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நம்ம பொன்னாங்கண்ணி இலை மாதிரி இருக்கும். இந்த இலையை என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதனுடன் நம்மளோட புதினா இலைகள் 2 போட்டுட்டு நல்லா ஒரு 2 லவங்கம் தட்டி போட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு நல்லா ஒரு டம்ளரா வந்தோடனே பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதனுடன் பனை வெல்லம் சேர்த்து சிப் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா மைக்ரேன் ஹெட்டேக்கு நீங்க அதை குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லயே அவ்வளோ நல்லா ஒரு ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஈவன் வந்து மைக்ரைன் ஹெட்டேக்கு இந்த டீயை வந்து நம்ம ரெகுலரா குடிக்கும் பொழுது நமக்கு ஒரு நிரந்தர நிவாரணம் வந்து கிடைக்கும். நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா இது நரம்புகளுக்கு வந்து அப்படி ஒரு அற்புத பலனளிக்கும். ஸோ இதன் உடன் நம்ம என்ன பண்ணணும்னா உணவை வந்து நம்ம பார்த்து கொள்ளணும். ஸோ உணவு அப்படின்றப்ப நல்லா உடம்புக்கு செரிமானமாகக்கூடிய உணவுகள், நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். வாரத்துல 2 நாளாவது வாழைத்தண்டு, வாரத்துல 2 நாளாவது வாழைப்பூ எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். வாழைக்காயை தவிர்க்கணும். ஆனா வாழை பிஞ்சு இருக்கு பாத்தீங்களா, செரிமானத்திற்கு அவ்வளோ அற்புதமான ஒரு உணவு, வாதத்திற்கு அற்புதமான உணவு. ஸோ வாழை பிஞ்சை வந்து நார்மலா நம்ம பொடி மாசு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த உணவு கண்டிப்பா நம்ம இதுல இருக்கணும். அடுத்து மிளகு, பூண்டு, ஓமம், மஞ்சள் இத 4ம் நம்ம உணவுல எடுத்துக்கணும். ஸோ மஞ்சள், மிளகு போட்டு நம்ம நார்மலா தண்ணீர் குடிக்கிறது. இரவுல என்ன பண்ணலாம் அப்படின்னா பூண்டை 4 பல்லு நல்லா தட்டிட்டு லைட்டா பாயில் பண்ணிட்டு அதை நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எடுக்கணும். குடிக்கிற தண்ணீர்ல ஓமம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணீர் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல பலன் வந்து நமக்கு தரும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இது மைக்ரைன் ஹெட்டேக்காங்கிறத அனலைஸ் பண்ணும். எல்லா தலைவலியும் ஒரே தலைவலி வந்து கிடையாது. நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட இந்த சிம்டம்ஸோட உங்களுக்கு தலைவலி இருந்ததுனாதான் அது ஒற்றை தலைவலி சொல்லக்கூடிய மைக்ரைன். ஸோ இந்த மைக்ரைன் ஹெட்டேக்கு எந்த நேரங்கள்ல அதிகமா வருதுன்னு பாருங்க. இதை நான் குடிச்சேன் உடனே அப்படிங்கிறதுல நீங்களே வீட்டுல ஒரு கிராஃப் போடுங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு சார்ட் மாதிரி இந்த நேரத்துல எனக்கு தலைவலி வந்தது, அதுக்கு ஒரு மார்க் கொடுங்க, 10 மார்க் கொடுங்க. அடுத்து இந்த டைத்துல வந்தது, 2வது நாள் இந்த டைத்துல வந்தது, ஃபர்ஸ்ட் நாள் 10 மார்க்னா 2வது நாள் எப்படி அதே 10 மார்க்கா, அதாவது மேக்சிமம் இருக்கிறது 10 நாள், அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா 9, 8 அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்றப்ப கரெக்டா 21 நாட்கள் நீங்க இதை ஃபாலோ பண்றப்ப உங்க கிராஃப் நல்லா ஒரு ஸ்லோவா ட்ரைன் ஆயிருக்கத நீங்க டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த பதிவுகள் முழுவதும் அதாவது எல்லாமே மைக்ரைன் ஹெட்டேக் தான். ஸோ இந்த ஒற்றை தலைவலியால அவதிப்படுறவங்க அந்த ஒற்றை தலைவலியிலிருந்து இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி வெளிவர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.